Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 821 பார்ட் 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல வழியில வர ஆளுங்க எல்லாத்தையுமே நம்ம லூஃபி அடிச்சு போட்டுட்டு சஞ்சய்னு கத்திக்கிட்டே ஓனால பயலுக்கு பயங்கரமா பசிக்குது. வயிற்றுக்குள்ள கட்டமுட்டான்னு வயிறு கத்திக்கிட்டே இருக்குது. சஞ்சய் எங்கடா போய் தொலைஞ்ச வீணா போனவனேன்னு முக்கிக்கிட்டே வர்றான். இப்ப நம்ம லூஃபி ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போயிட்டு இருக்கான். ஆனா அதே நேரத்துல சஞ்சய் தேர்ட் ஃப்ளோர்ல இருக்கான். அவனுக்கு மண்டைக்குள்ள 1000 குழப்பம் 10,000 கொலவெறி ஒரு 35,000 கன்ஃபியூஷன்ல வேற இருப்பான்னு வைங்க. நீங்க இந்த மாதிரி எத்தனை குழப்பம் எத்தனை கடுப்பு எத்தனை வெறி எத்தனை சந்தோஷத்துல இருக்கீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. பார்க்கலாம் எவ்வளவு போகுதுன்னு. நீங்க யோசிச்சுக்கிட்டே இருந்த நம்ம பையன் சடனா ஒரு ஓரமா போய் உட்கார்ந்துகிட்டு அவங்க அக்கா ரெய்ச்சு சொன்னதை அப்படியே யோசிச்சு பார்ப்பான். அவளுக்கு எப்படியாச்சும் அவன் தம்பியாச்சும் உருப்படியா இருக்கணும்னு ஆசை. இந்த ஜெர்மா கிங்டம்ல இருக்க அத்தனை பேரும் உருப்படாத பயலுக்கு தான். அவனுல காப்பாத்துறதுக்கு நீ கல்ல கட்டி கிணத்துல தள்ளி விட்டுலாம். அதனால நீ மட்டும் வாழ்ற வழிய பாரு. உனக்கு இப்ப கிடைச்சிருக்க ஃப்ரெண்ட்ஸுங்க இதுக்கப்புறம் ரெண்டாவது டைம் எல்லாம் கிடைக்க மாட்டாங்க. அதனால இப்போதைக்கு நீ கிடைச்ச ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டுக்கிட்டு கிடைச்ச போட்டோ எடுத்துக்கிட்டு இங்க இருந்து எஸ்கேப் ஆயிரு அப்படின்னு அவன் சொன்னதெல்லாம் யோசிக்கும் போதான் அவனோட ஃப்ரெண்ட்ஸுங்க அவங்க கூட எப்படி எல்லாம் இருந்தாங்கன்னு பழைய விஷயத்தெல்லாம் யோசிச்சு பார்ப்பான். நோ டென்ஷன், பிளாஸ்மாக்கெல்லாம் போகாது, ஜஸ்ட் போட்டோ தான் காமிப்பாங்க. அதே நேரம் இங்க ஜிம்பையும் நம்மையும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு வந்து சேர்ந்துருவாங்க. இங்க செக்யூரிட்டி எல்லாம் கொஞ்சம் டைட்டா இருக்கிறதுனால ஆளுங்க வந்துகிட்டே இருப்பானுங்க. ஜிம்பை இருக்கும்போது என்ன கவலை, ஒரே பஞ்சு திரிய விட்டு போவான். லூஃபிய காணும். ஒரு வேலை செஞ்சு அவன் மீட் பண்ணிருப்பானோன்னு ஒரு டவுட். பட் இவ்வளவு பெரிய கேஸ்ல அவனெல்லாம் கண்டுபிடிக்கிறது அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்ல. லூஃபி வேற கண்ணை மூடிட்டு கண்ணா பின்னாடி ஓடிட்டு இருக்கான். எப்படியும் எதுவும் ஆயிருக்காது. பட் நம்ம இங்க நல்லா சுத்திட்டு இருக்க முடியாது. இந்த கேஸ்ல விட்டு எப்படியாச்சும் வெளியில போகணும்னு அவன் போற வழியில எல்லாம் ஆளுங்க இருப்பானுங்க. அப்படியே லெப்ட் ரைட்னு போட்டு அவன் பாட்டுக்கு சந்து பொந்துல எல்லாம் ஓடிட்டு இருப்பான். என்ன விரட்டுன்னு விரட்டி அங்க இருக்க செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாம் ஒண்ணு கூட்டிட்டானுங்க. எல்லாம் கன்னு வச்சிருக்கானுங்களா, அதனால கண்ட மேனி சொல்றானுங்க. வெளியில போற வழியும் தெரியல, இப்படியே ஓடிட்டு இருந்தா சுத்தி வளைச்சிருவானுங்க போல. பின்னாடி இருந்து வேற சுட்டுட்டே இருப்பானுங்களா. சோ நமி கடுப்பாயி அவளோட பிளாக் கிளவுட்ஸ் உருவாக்கிட்டு இருப்பான். அப்ப அங்க இருக்க கண்ணாடியில நம்ம சாப்பர் நமிய பாத்துருவான். சூப்பர், இங்கதான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு காப்பாத்தலான்ட்டு வெளியில வந்தா இங்க நமி பின்னாடி ஃபாலோ பண்ணவங்களோட சேர்த்தி சாப்பரையும் வச்சு மொத்தமா ஷாக்க கொடுத்துருவான். அவ்வளவுதான் பையன் ஆடி போயிட்டான். நமி அதுக்கப்புறம் தான் நோட் பண்றா அது சாப்பர்னு. ஐயோ உனக்கு இப்படி ஒரு நிலைமையா, அழகா சுத்திட்டு இருப்பியே, இப்படி அல்பாயுஸ்ல போயிட்டேன்னு சொல்லி கூட உட்காந்து ஒப்பாரி வச்சுட்டு இருப்பா. அப்புறம் கேரட் வந்து நாங்க உங்களை காப்பாத்தான் வந்தோம்பா. அந்த டைமுங்கும் போது ஏகப்பட்ட பேர் அட்டாக் பண்றதுக்காக வெறி கொண்டு வந்துட்டு இருப்பாங்க. இதுக்கு மேல இங்க இருந்தா சேஃப்டி இல்ல, எல்லாருமே மிரர்க்குள்ள வாங்கன்னு சொல்லி அவங்க எல்லாத்தையுமே மிரர் டைமென்ஷனுக்கு கூட்டு போயிருவாங்க. அதே நேரம் நம்ம லூஃபி வழக்கம் போல வள்ளியில இருக்க எல்லாத்தையும் பொல்லன்னு பொல்லந்து கட்டிட்டு போவான். ஆனா எங்க போறான்னு அவனுக்கே தெரியல. அப்படி ஓடிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு ரூம்குள்ள இருந்து யாரோ அவனை உள்ள புடிச்சு இழுத்துருவாங்க. எவன்டாவே டேய் வயசு பையனை கையை பிடிச்சி இழுக்கிறதுன்னு அடிச்சு புரண்டு வந்து விழுவான். இழுத்தது வேற யாரும் இல்ல, ரெய்ச்சு. வெளியில இருக்க ஆளுங்களா இந்த வழியா தானே வந்தான், எங்க போனா என்னன்னு சொல்லி ஒரே பதட்டம். ஒருவேளை உள்ள போயிருப்பானோன்னு டோர் ஓபன் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஆனா ஓபன் பண்ண முடியல. ஏன்னா புடிச்சுக்கிட்டு இருக்கிறது ரெய்ச்சு வாட்சே. டோர் லாக் ஆயிருக்கு. அப்ப வேற எங்கேயாச்சும் தான் போயிருக்கணும்னு சொல்லிட்டு கிளம்பிடுவானுங்க. லூஃபி பார்த்துட்டு அம்மா நீ சஞ்சியோட சிஸ்டர் தானே, என்னையாமா இங்க இழுத்து போட்ட, நான் இப்ப ரொம்ப அவசரமா முக்கியமா ரொம்ப தூரமா போயிட்டு இருக்கேன், என்ன டிஸ்டர்ப் பண்ணாத, நான் கிளம்புறேன்மா. அவளுக்கு முன்னாடியே தெரியும் இவன் சஞ்சய் தேடி தான் அலைஞ்சிட்டு இருக்கான்னு. அவன் இவ்வளவு நேரம் இருந்துட்டு இப்பதான் இங்க இருந்து போனான்னு சொல்லுவா. உடனே அவன் ஷாக் ஆகி நிஜமாவா, ஐயோ அவனுக்கு ஆபத்து, கூட்டிங்க அவனை ஏமாத்திட்டு இருக்கான், நான் எப்படியாச்சும் அவனை காப்பாத்தணும்னு புலம்பி தள்ளுவான். அப்ப அவ கால்ல அடிபட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஷாக் ஆயிடுவான். அவா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, கூட்டிங்க ஏதோ மோசமானவன்னு சொன்னியே, அந்த விளக்கணையெல்லாம் அவனுக்கும் தெரியும்பா. ஐயோ அப்ப அவன் ஆரம்பத்துல இருந்தே தெரிஞ்சுதான் கல்யாணம் பண்றானான்னு கேட்டா அதெல்லாம் இல்ல, இப்பதான் ரீசெண்டா கண்டுபிடிச்சான். அவனை இந்த ஐலாண்டை விட்டு நான் உங்க கூட தப்பிச்சு போக சொல்லிட்டேன். அவனுக்கு என்ன கவலைன்னா ஈஸ்ட் ப்ளூல அவனுக்கு ஒரு ஹாஸ்டேஜ் இருக்காங்க. அதான் ஜெஃபா தான் சொல்றான். லூஃபியுமே வரட்டி தானே, அங்க ஏதாச்சும் பிரச்சனைனா நானே இறங்கி போய் சண்டை போடுவேன், அப்படியெல்லாம் நான் யாரையும் டேஞ்சர்ல விட்டுற மாட்டேன்பா. அதுக்கப்புறம் லூஃபியால பசி தாங்க முடியல, வயிறெல்லாம் அப்படியே இழுத்து புடிக்குது, தாங்க முடியாம தரைய போட்டு தட்டிட்டு இருப்பான். அதுலயே அவளுக்கு புரியுது அவன் அப்பவே சபதம் விட்டால நீ வர வரைக்கும் நான் எதுவுமே சாப்பிட மாட்டேன்னு. அதைத்தான் இவன் ஃபாலோ பண்றான்னு. அப்படின்னா சஞ்சி மேல எந்த அளவுக்கு அவன் அக்கறை வச்சிருக்கான்னு பாருங்க. அவனுமே அவனை நினைச்சு கதறி அழுததா அவ பார்த்தா எல்லாம் யோசிச்சு பார்த்து சந்தோஷப்படுவாளா. லூஃபி சஞ்சிக்கு தான் எல்லா மேட்டரும் தெரியும் தானே, அப்படின்னா எந்த ஒரு பஞ்சாயத்தும் இல்ல. அவன் ஏமாறாம உசாரா இருந்தானா சரி. இதுக்கப்புறம் ஏன் வேலை முடிஞ்சது, என்னைய காப்பாத்தி இந்த மேட்டர் சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சஞ்சி சிஸ்டர், நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு வேகமா ஓடுவான். எங்கடா போறேன்னு கேட்டா நான் எங்க இருக்கணுமோ அங்கதான் போறேன்னு சொல்லி ஜன்னலை உடைச்சுக்கிட்டு தேர்ட் ஃப்ளோர்ல இருந்து அப்படியே வெளியில குதிச்சிருவான். ஒரு செகண்ட் மிரண்டு போயிருவான். ஏன்னா இவங்க குதிக்கிறது ஓகே, ஆனா மத்தவங்க குதிக்கிறத இப்பதான் முதல் டைம் பாக்குறான். இங்க சஞ்சி அவங்க அப்பா மிரட்டினது பிக்மா மிரட்டினதுன்னு எல்லாத்தையுமே ஒண்ணு விடாம யோசிச்சு பார்ப்பான். ஏன்னா எசக பொசக்கா ஏதாச்சும் முடிவு பண்ணானா கண்டிப்பா உயிரிழப்புகள் ஜாஸ்தியா தான் இருக்கும். அதுக்கப்புறம் தப்பான முடிவு எடுத்துட்டமேன்னு நினைச்சானா அது வேஸ்ட். அதனாலதான் இப்பவே பையன் பயங்கரமா யோசிக்கிறான். கல்யாணத்துக்கு போனா போட்டு தள்ளிடுவா, கல்யாணத்துக்கு போகலனாலும் போட்டு தள்ளுவா, கல்யாணம் பண்றவளும்
அவளும் போட்டு தள்ளுறான், கல்யாணத்தை வேடிக்கை பார்க்க வந்திருக்கவங்களையும் போட்டு தள்ளுறான். என்ன பண்றதுன்னு ஒண்ணும் புரியல. இதுல வேற நம்ம பையில போட்டு அந்த மிதி மிதிச்சுட்டு வந்திருக்கான். அது எல்லாத்தையுமே கிரிமினலா யோசிச்சு பார்த்துட்டு இதுக்கப்புறம் நான் திரும்புறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் லூஃபி, ஏன்னா நான் செம்மையா வந்து லாக் ஆயிட்டேன்னு யோசிச்சுட்டு இருப்பான். இங்க மேல இருந்து குதிச்ச நம்ம லூஃபி டைரக்டா ஒரு வீட்டு மேல வந்து பொத்தக்கட்டியில விழுந்திருப்பான். அந்த வீட்டுல இருக்கவங்க எல்லாம் ஐயோ என்னாச்சு ஏதாச்சுன்னு பதறி அடிச்சுட்டு வந்து பார்ப்பாங்க. அப்படியே கொற்ற மலையில முடியாம தட்டு தடுமாறி எந்திரிச்சு அவன் பாட்டுக்கு போவான். இனிமேட்டெல்லாம் சண்டைக்குன்னு யாராச்சும் வந்தாங்கன்னா ரொம்ப கஷ்டம் தான். ஆனாலுமே அங்க பீஸ் கீப்பர்ஸ் எல்லாம் இன்னும் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. சீக்கிரமா சஞ்சய் கூட சண்டை போட்டானே அந்த இடத்துக்கு இவன் போய் ஆகணும். ஏன்னா சஞ்சய் அங்க வந்துட்டான்னா அப்புறம் இவன் பண்ண சத்தியத்தை மீறின மாதிரி ஆயிரும். அதுக்காகவே அந்த ஸ்பாட்டை நோக்கி அப்படியே ஜோம்பி மாதிரி பொறுமையா போவான். இதுக்கப்புறம் சஞ்சய் வந்து அவனை காப்பாத்தினானா இல்ல மறுபடியும் புடிச்சு கொண்டு போய் ஜெயில போட்டாங்களா நெருப்புல போட்டாங்களான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.